ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பலாக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான்வெஜ்ஜுக்கே ஒரு டஃப் கொடுக்குற பிரியாணின்னு சொல்லுவேன். அச்சசல் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பலாக்காயை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 2-3 பட்டை, 2 பச்சை மிளகா, 4 கிராம்பு, பிரியாணி இலை. பலாக்காய் 200 கிராம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். அரிசி 2 டம்ளர் ஊற வச்சு 1 மணி நேரம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணி தாளிக்கிற எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் மல்லி இலை 1 கையும் கூடவே புதினா 1 கையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் இதெல்லாம் நல்லா எசைஞ்சு வரும். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா எசைஞ்சு வரணும். இது குக் ஆகுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்போனா தான் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கும். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காய் அதை நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் ஒரு இது இருக்கும். காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இப்போ இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி வதக்கிக்கணும். மசாலா நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு 1 கப் அளவு தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியான தயிராக. இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த மசாலாவோட நல்லா வதக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து பண்ணும்போது. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம பலாக்காயை சும்மா 1 விசில் அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் நம்ம 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும். குக்கரை மூடிட்டு 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 விசில் வந்துருச்சு. கேஸ் அடங்கினதுக்கப்புறமா இப்போ ரிமூவ் பண்ணி பாருங்கள். நல்லா பலாக்காயெலாம் சூப்பராக அந்த மசாலாவோடு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த மசாலாவோட அரிசியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா அந்த அரிசியெலாம் மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகி இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
ஆல்ரெடி நான் வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் இப்போ 2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பை. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு 1/2 லெமனை வந்து இந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. இப்போ ஹையில் வச்சு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். 4 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா குழையாமல் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து நல்லா நீளமாக நல்லா மசாலா எல்லாமே சூப்பராக நல்லா சுட சுட நல்லா கமகமன்னு இருக்குது. பாருங்கள், அந்த பலாக்காய் கூட நல்லா உடையாமல் அப்படியே இருக்கும், சிக்கன் மாதிரியே. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சிக்கன் பீஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்மளோட சூப்பரான பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைலில். இந்த பலாக்காய் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி. இது வந்து நான்வெஜ்ஜையே பீட் பண்ணிடும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.